வணக்கம். மக்கள் ஓட்டு சேனலுக்கு எங்களது அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு தற்பொழுதுதான் முதன்முறையாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பல்வேறு வகையில் சுவாரஸ்யம் மிக்கதாகவும் ஒரு அலசி ஆராயக்கூடிய அளவிற்கு பல்வேறு விஷயங்கள் இதில் நடந்திருக்கிறது. அவைகள் குறித்து விவாதிக்கும் பொருட்டு விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நான் இந்த தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு இப்போதான் முதல் முறையா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு. கடந்த ஆட்சியில நம்ம ஆளுநர் அவர்களுக்கும் அப்போதைய திமுக அரசுக்கும் நிறைய முரண்பாடு இருந்தது. கண்டிப்பா அவர் வருவாரு, 2 நிமிஷத்துல போயிடுவாரு, அப்புறம் இதை படிக்கூடாது அதை படிக்கூடாதும்பாங்க, இப்படி நிறைய இருந்தது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநருடைய உரை எப்படி இருந்தது, அணுகுமுறை எப்படி இருந்தது? கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வருவார். அவர் ஆளுநர் உரையை பேச ஆரம்பித்த உடனேயே அவர் எப்போது வெளியில் செல்வார் என்பது அவளுடன் எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தொலைக்காட்சியில். அந்த நிலைமை மாறி ஆக்கப்பூர்வமாக தற்போது புதிதாக பதவியேற்றுள்ள அரசு உண்மையிலுமேயே தமிழக ஆளுநர் தங்களுடைய மரபுக்கு உட்பட்டு அவர் தாவேகா அரசினுடைய கொள்கைகள், அவருடைய தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்பதை மிக அழகாக தெளிவாக எடுத்து கூறினார். அனைத்துமே ஆளுநரை பொறுத்தவரை எந்த ஒரு விமர்சனமும் இயலாமல், கண்டிப்பாக ஆளுங்கட்சியாலும் சரி எதிர்கட்சிகளாலும் சரி எதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளாகாமல் அவர் இதற்கு முன்பு முன்னாள் ஆளுநர் ரவி அவர்களுக்கு முன்னால் இருந்த ஆளுநர்கள் எல்லாம் தமிழகத்தில் எப்படி பணியாற்றி சென்றார்களோ அதே நிலைமையில் எவரும் அந்த தமிழகத்தினுடைய முதல் கூட்டத்தொடரினர் உரையை வாசித்தது உண்மையிலுமே ஒரு பாராட்டுக்குரியது. அதனால் இதே போன்றுதான் இந்த சட்டமன்றம் என்பது ஒரு ஆளும் கட்சி தன்னுடைய கொள்கைகளை வெளியிடும் பொழுது ஆளுநர் அந்த உரையை நிகழ்த்தும் பொழுது இது போன்று எந்த விதமான இடையூறும் இல்லாமல், அது மட்டும் இல்ல தாவேகா அரசினுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் அதுல இப்ப என்ன இதுல இருந்து தெரியுது அப்படின்னா, தமிழக அரசிற்கும் ஆளுநருக்கும் உள்ள எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் இது ஒரு சுமூகமான நிலைமை இருக்குங்கிறத எல்லாத்துடைய நிலைப்பாடு. கண்டிப்பா இதை வரவேற்கலாம். ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த சட்டமன்ற மரபுகளை மீறி தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது. தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னதாக நம்ம வந்தே மாதரம் இந்த மாதிரியான பாடல்கள் பாடப்பட்டது, இது தேசிய கீதம் பாடப்பட்டது. இதை பற்றி உங்களுடைய? அதாவது தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் என்பது எல்லாமே தமிழக மக்கள், இந்திய மக்களினுடைய ஒரு உணர்வுபூர்வமான நாட்டு பற்று உள்ள ஒரு விஷயம். இதுல தமிழ் தாய் இந்த கூட்டத்தொடரில் முதலில் பாடப்பட்டது. அதே போல தேசிய கீதம் பாடப்பட்டது. அது 2 முறை ஒளிபரப்பப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. 2 முறையில் 3 முறையில் ஒரு தேசிய கீதம் என்பது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அதில் பாடுவதால இப்ப அது புதுசா உறுப்பினர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க இன்னும் அந்த இதை அதிகமா அளவுல அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, இந்த தேசிய கீதம்னா இப்படிதான் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு. அதனால நேற்று கூட தமிழக முதல்வர் ஆளுநர் உரையில நன்றி தெரிவிக்கும் போது அவர் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் கலைஞர் இருந்தப்ப 2 முறை போடப்பட்டது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். இப்ப நமக்கு தேசிய கீதம் என்பது அது நம்மளுடைய உணர்வுபூர்வமான ஒரு நாட்டுப்பற்று, சுதந்திர வேட்கையினுடைய ஒரு விஷயம். அதுல நம்ம ஆழமா அதை விவாதித்து அதை சட்டசபையினுடைய நேரத்தை வீணடிக்கிறதை விட அது நாட்டினுடைய ஒரு உணர்வு. அது எத்தனை முறை பாடுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அதை முறைப்படி பாடப்பட்டதா முன்னுரிமை தமிழ் தாய் வாழ்த்துக்கு நம்ம தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு, 2வதாக இந்திய முழுவதும் பாடப்படுகின்ற தேசிய கீதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா என்பதுதான் பிரச்சனையாக வழிஞ்சு 2 தரம். இப்ப காலையில முதலெல்லாம் பள்ளியிலாம் பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, மாலையில மாணவர்கள் போகும்போது தேசிய கீதம் பாடுவாங்க. அது மாதிரி இது ஒரு பிரச்சனையாவே எழுப்ப போக வேண்டியதில்லை. மக்களுக்கு நீங்க நாட்டுல தமிழகத்துல பல்வேறு பிரச்சனைகளை சட்டமன்றத்துல சொல்லணும் புதிதாக போயிருக்கிற உறுப்பினர்கள் துடிக்கின்ற நேரத்துல இதை ஒரு விவாதமா எடுத்துக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறது என்பது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது, அதனால நாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நடுநிலையாளர்களுக்கு ஒரு பயம் வருது. இல்ல மத்திய அரசு
ஆளுநர் மத்திய அரசு ஆளுநர் மேலேயே அது மத்திய அரசினுடைய அவர் இருக்கிறதுனால அங்க அந்த தேசிய கீதம் பாடப்பட்டு அதற்கப்புறம் தமிழ் தாய். இங்க வந்து தமிழ்நாடு அரசு தங்களுடைய இடத்துல வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கணுமோ அது தெளிவா எடுத்திருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம அதுக்கு இதுக்கும் உள்ள நம்ம இது ஒரு அரசாணையை ஆளுநர் அவர்கள் வந்து மத்திய அரசினுடைய பணியாளராக இருக்கும் ஊழியராக இருக்கிறாரு, அவர் வந்து அதை பின்பற்றுறதுங்கிறது தவறு கிடையாது. ஆனா இங்க வந்து சட்டமன்றத்துல தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அதுவும் குறிப்பா அது வந்து சபாநாயகனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அதனால வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய இதுல ஸ்டாண்டர்ட்ல அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. இது சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. இதுல ஒண்ணும் பெரிய நம்ம அதுக்குள்ள போகணுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. உண்மைதான், செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. ஆமா, இதுல நேரத்தை செலவு பண்ண வேண்டியது இல்லை, தேவையில்லை. இப்ப நம்ம தமிழகத்துல இப்ப ரொம்ப சூடான விஷயங்கள் அப்படின்னா விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு விஷயமும் காவிரி மேகதாது இந்த விஷயமும் இருக்கு. விவசாயிகள் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன உறுதிமொழி கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுங்கள்னு கேட்டு தான் போராடுறதா சொல்றாங்க. ஆனா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்கட்சிகளினுடைய தூண்டுதலின் பேர்ல தான் விவசாயிகள் இப்படி போராட்டம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதை பற்றி உங்களுடைய அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி தேர்தல் வாக்குறுதியிலும் சரி அவர் உண்மையாலுமே குறிப்பிட்ட விஷயம் 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவித்தார். அதுவும் அதை தாண்டி ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, விவசாயிகள் வந்து சோறு போடும் கடவுள் அப்படின்னு ஒரு புனிதமான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தினார். இது எல்லாமே கடந்து தமிழக முதல்வர் ஆயிட்டார். தமிழக முதல்வர் ஆன பின்பு விவசாயிகள் எல்லாம் முதலில் ஒரு கையெழுத்து இடுவார் என்றால் அது வந்து விவசாயிகள் பயிர்க்கடன் அல்லது பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படும் என்று அவளுடன் எதிர்பார்த்தார்கள். அவர் வந்து முதல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றதே வந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கு சென்று அங்குள்ள தாவேக ஆட்சி அமைந்தால் கண்டிப்பாக பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படாது என்று தெரிவித்தார். இந்த நிலைமையில ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. பயிர்க்கடன் 2 லட்சம் ரூபாய் வந்து குறிப்பா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 50,000 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னாங்க. 50,000 60,000 பயிர்க்கடன் வாங்கியிருந்தா வந்து அவங்களுக்கு வந்து 40,000, 70,000 வாங்கியிருக்கிற விவசாயிகளுக்கு 30,000, 80,000 வாங்கியிருக்கிற விவசாயிகளுக்கு 20,000, 90,000 பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 10,000, 1 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 5,000 ரூபாய் இந்த அளவுல வந்து தள்ளுபடி செய்யப்படும் அறிவிச்சாங்க. இது விவசாயிகள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே போல அனைத்து இடங்களிலுமே விவசாயிகள் போராட்டம், எதிர்கட்சிகள் போராட்டம் எல்லாமே தொடர்ந்து பண்ணினாங்க. அதன் பின்பு தமிழக முதல்வர் தங்களுடைய நிலையை மாற்றி என்ன அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய், மீதமுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப விவசாயிகள் வந்து யாருமே வந்து தமிழக முதல்வர்களுடைய அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத இப்ப முக்கியமா பார்க்கணும், உற்று நோக்குறாங்க. இப்ப உங்களை போன்றவரோ எங்களை போன்றவரோ இல்ல யாரோ ஒருத்தர் வெளியில் நபர்கள் சொல்லி இருந்தா இது மக்கள் சாதாரணமா கடந்து போயிடுவாங்க. இது வந்து தமிழக முதல்வர் தேர்தலுக்கு முன்பு அவர் கட்சியில அளித்த மிக முக்கியமான வாக்குறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டுறவு கடன் சங்கத்தை பற்றியே பேசல, தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவில்லை. அவர்கள் இடம்பெறாதனால அரசியலும் ஆட்சியிலும் இடம்பெறாமல் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதான் உண்மை. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் அறிவிச்சிருந்தாங்க. 2 கட்சிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில பிரதானமா கொடுத்திருந்தாங்க. இப்ப 75,000, 35,000 இதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசினுடைய அறிவிப்புல இன்னொன்னு என்னன்னா, தலைவர், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், அந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் இருக்கிற செயலாளர் உறவினர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நிர்வாகக்குழுவே இல்லை. நிர்வாகக்குழு வந்து சென்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு இப்ப 5 ஆண்டு ஆகி இப்ப 6வது ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைக்க போறோம். அந்த காலகட்டத்தில் வந்து இப்ப வந்து அந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் இப்ப இருக்கிற பயிர்க்கடன் வாங்கிறது என்ன சம்பந்தம்? சமாதானப்படுத்துறது இல்ல இது என்ன அதிகாரிகள் வந்து எப்படி இது ஒரு தவறான தகவலை வந்து அங்க எப்படி தமிழக முதல்வர் இப்படி ஒரு ஆணை போடுறாங்கன்னா ஒண்ணுமே புரியல. அது இல்லாத நிர்வாக குழு இப்ப இது பல கேள்விகள் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம முன்னுக்கே தோணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா,
பஞ்சாயத்து தலைவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டது, ம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது, மேயர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது, அமைச்சர் பெருமக்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது, முதல்வருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற எந்த தலைவருக்குமே சம்பளம் கிடையாது. அவர்கள் வந்து இது ஒரு சோசியல் சர்வீஸ் அவ்வளவுதான் பண்ணாங்களா வளைஞ்சு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் எதற்காக வந்து அவங்களுக்கு கடன் தள்ளுபடி இல்லைங்கிறது எனக்கு ஒரு வியப்பா இருக்குது. இப்ப சாதாரண விவசாயி ஒரு கிலோ போய் பருப்பு, ஒரு விதை பருப்பு வந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா 100 ரூபான்னா அந்த கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினருக்கு அதே 100 ரூபா தான் இருக்கும். அங்க 50 ஆள் அவருடைய தோட்டத்தில் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இதே நிர்வாக குழு உறுப்பினருக்கு 50 ரூபா தான் இருக்கும். நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலம் அடைந்த பயன்கள் என்ன? அவங்க பெட்ரோலை போட்டுக்கிட்டு செலவு பண்ணி அந்த நிர்வாக குழு உறுப்பினராக போய் கலந்துக்கிட்டு சேவையாற்றுறதுக்கு கிடைத்த தண்டனையா அப்படிங்கிறத இப்ப நம்ம அந்த இடத்துல கேள்வி எழுதுது. ஒரு சங்க தலைவர் இருக்கிறாரு, சங்க தலைவர் இந்த சங்க செயலாளர் இருக்கிறாருன்னா அவருடைய உறவினர்கள் இருக்கிறாருன்னா அவருக்கு உறவினருக்கும் இந்த பலன் ஒண்ணு இல்ல, பலன் இல்ல. இப்ப ஒரு தமிழக முதல்வர் வந்து 8 கோடி மக்களுக்கு தமிழக முதல்வர், அது போல அங்க இருக்கிற கூட்டுறவு கடன் சங்கத்தில் இருக்கிற செயலாளர் அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்குமே பழகி இருப்பாங்க. அவங்க அந்த கூட்டுறவு கடன் சங்கத்துல வரவு செலவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நிர்வாக குழுவுக்கும் கூட்டுறவு கடன் சங்க செயலாளருக்கும் இந்த பயிர் கடனுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது நாங்க விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகை செய்யறோம், மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யல அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த. நிர்வாக குழு உறுப்பினரா இருக்கிறீங்க, விவசாயிகள் இருக்கணும். அந்த கூட்டுறவு கடன் சங்கத்துல உறுப்பினரா இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த கடன் சங்கத்திலேயே தலைவராக முடியும், நிர்வாக குழு உறுப்பினராக முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து இது மாதிரி தவறான, அதாவது தவறான இதை வந்து தமிழக முதல்வர் வழி நடத்துறாங்க. இது வந்து அவருக்கு வந்து இது வந்து எப்படி அவர் தமிழக முதல்வர் எடுத்துக்கிறாரு தெரியாது. ஆமா, இது வந்து தவறு. இது வந்து அவருக்கு வந்து விவசாயிகள் மத்தியில 2 பேர்த்தி பிளவு ஏற்படுத்துகிறதுக்காக அங்க ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறதா என்பது விவசாய மத்தியில ஒரு பெருத்த சந்தேகத்தை. எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னாங்கன்னா இப்ப தொழிற்சாலைகள் இவங்களுக்குலாம் நிறைய கடன் தள்ளுபடி சலுகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. நாட்டின் முதுகெலும்புங்கிற விவசாயிகளுக்கு அவங்க ஒன்றும் இந்த காசை வாங்கி ஒன்றும் பண்ண போறதில்ல, விவசாயம் தான் செய்ய போறாங்க. அதுக்கு தள்ளுபடிங்கிறது உணவு உற்பத்தியை வளர்க்கும். இப்ப விவசாயிகள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் வாங்குகின்ற பயிர்க்கடன் ஏற்கனவே அந்த உழவு பண்ணியிருப்பாங்க, உரம் வாங்கியிருப்பாங்க, ஆட்கள் வேலை செஞ்சிருப்பாங்க, விதை நட்டிருப்பாங்க, களை எடுத்திருப்பாங்க. இது போன்ற பல்வேறு பணிகளுக்காக பணம் செலவிடுறாங்க. கூட்டுறவு கடன் சங்கத்துல வாங்குற கடனை எடுத்துட்டு போய் சுற்றுலா போறதோ ஆடம்பர செலவு எதுவுமே கிடையாது. விவசாயி எப்படா கடன் கிடைக்கணும்? இப்ப தமிழக முதல்வர் கடன் தள்ளுபடி அறிவிச்சாரு. தமிழக முதல்வர் சொன்ன வார்த்தையை நம்பி இவர் முதலமைச்சரானதை விவசாயிகள் கடன் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லி ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை வந்து விவசாயிகள் வேற இடத்துல வாங்கி இப்ப கடனை கட்டிட்டாங்க. இனிமே இது தள்ளுபடி ஆச்சுன்னா புது கடன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இப்ப வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி, அதாவது ஒரு தமிழக வேற யாராவது சொன்னா மாதிரி வேற, ஆனா தமிழக முதல்வர் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதியை மறுபடியும் அவர் வந்து படிச்சு பார்க்கணும். நாம என்ன சொல்லியிருக்கிறோம், நமக்கு அதற்கு நேர்மாறாக நம்ம ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறோம். நம்பகத்தன்மை போயிடும். ஆமா, மக்கள்கிட்ட நம்ம நம்பகத்தன்மை. தமிழக முதல்வருக்கு விவசாயிகளுக்குள்ள ஒரு இடைவெளி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடைவேளை. அதே மாதிரி அதிகாரிகள் வந்து விவசாயிகளுக்கு எதிராக தமிழக முதல்வரோட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் நேற்று கூட சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானத்துல ஒரு விவாதம் நடந்த, அவர் விவாதத்துல பேசுறாரு. அப்ப வந்து எதிர்கட்சிகள் தூண்டுதல் பேரில் தான் வந்து விவசாயிகள் வந்து இது மாதிரி போராடுறாங்க அப்படின்னாங்க. அது முற்றிலும் 100% தவறான செயல். இது வந்து அவர் வந்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழக முதல்வருக்கு விவசாயிகள் சார்பாக இது ஒரு அன்பான வேண்டுகோள் தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இருந்த அரசு விவசாயிகள் மீது பல்வேறு அடக்குமுறைகளை கையாண்டாங்க. மேல்மாவுக்காக போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டாங்க. ஒவ்வொரு விவசாயிகளும் சென்னை தலைமைச் செயலகத்திலையும், கலைவாணர் அரங்கம், நம்ம ராஜ்ரத்ன ஸ்டேடியம், வள்ளுவர் கோட்டத்தில எல்லாம் போராடிய விவசாயிகளை இரவு பகல் பாராம அவர்களை வந்து பேருந்துல ஏற்றி சென்னை முழுவதும் ஊர்வலமா இழுத்து சென்று பல்வேறு ஊர்களை இரவு 12 மணி இறக்கி விட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளையும் போராட்டத்துக்கு அனுமதி அளிக்காமல் அந்த சிப்காட் பிரச்சனை, இப்ப இது மேல்மா பிரச்சனை, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்குமே விவசாயிகளை அவர்கள் வந்து கடந்த 5 ஆண்டுல துன்புறுத்தின் விளைவாகத்தான் அவர்கள் இன்று வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. இதனால எதிர்கட்சிகள் வந்து சொல்லிதான் விவசாயிகள் வந்து கூட்டுறவுக்காக போராடுங்கிறது தவறான செயல். இது வந்து நாங்க வந்து இதை விவசாயிகள் ஏற்றுக்க முடியாது. விவசாயிகள் பக்கம் இன்னும் தமிழக முதல்வர் செய்வார் என்ற நம்பிக்கையில விவசாயிகள் எல்லாமே அரசாங்க பக்கம் தான் இருக்கிறாங்களா வளைஞ்சு
இன்னும் வேற எங்கேயுமே வந்து இந்த கட்சிக்கு ஆதரவோ அந்த கட்சிக்கு ஆதரவோ போகணுங்கிற நிலைப்பாடு விவசாயிகள் அவரவர்கள் தொழிலை அவரவர்கள் நிம்மதியாக செய்தா போதும். இதுல வந்து எந்த விதமான மாற்றுக்கு களத்துக்குமே இடமில்லை. தமிழக முதல்வர் வந்து எதிர்கட்சி சொன்னா போய் அவங்களோட பேசுன்னு போனா கூட விவசாயிகள் இப்பொழுது இருக்கின்ற கட்சிகளை எதிர்கட்சிகளை பேசுவதற்கு நம்பகத்தன்மை அவர்கள் எதிர்கட்சி இழந்து விட்டார்கள். விவசாயிகிட்ட பேசுற அளவுக்கு எதிர்கட்சிக்கு இப்ப எந்த விதமான தகுதியும் இல்ல. அவங்க வந்து ஏற்கனவே துன்புறுத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு ஆட்சி இழந்திருக்கிறாங்க. அதே நிலைமை இருக்கின்ற தற்போதைய அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதாவது விவசாயிகள் முற்றிலும் தாவைக்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பக்கம்தான் இருக்காங்க. ஆமா, தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. இடைவெளி வேண்டாம், நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு கேட்கறாங்க, அவ்வளவுதான். அதாவது 6 மாதம் வந்து நிதி நிலைமை வந்து தமிழக முதல்வர் சொன்னது நிதி நிலைமை வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்லி நிதி நிலைமை இது சீராகும் போல தள்ளுபடி பண்ணணும். இப்ப விவசாயிகள் வந்து உடனே எங்களுக்கு இப்பயே கடன் தள்ளுபடி பண்ணுங்க, உடனே வந்து எங்களுக்கு கடனை அறிவிங்க அப்படிங்கிறது யாருமே இது இல்லை. 6 மாதம் இப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருடம் பயிர்க்கடன் தள்ளுபடி, ஒரு வருடம் பயிர்க்கடன் தள்ளுபடியில ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்தில் வாங்கி இருக்கிற பயிர்க்கடன் வந்து ஒவ்வொரு மாதமும் தள்ளுபடி பண்ணா கூட விவசாயிகளுக்கு போதுமானது, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாத இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே ஏற்கனவே இருக்கின்ற அரசுகள் எல்லாமே 31/3/2026 அதற்கு முன்பு கடன் ஓவர்டியூஸ் ஆயிருந்தாலும் சரி, கடன் எவ்வளவு வாங்கியிருந்தாலும் சரி, அதற்கு முன்பு இருக்கின்ற அத்தனை பயிர்க்கடனுமே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப வந்து ஏப்ரல் மாதத்துக்கு கணக்குல எடுத்துக்காம மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கணக்கிடுறாங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கணக்கிட்டா அதுக்கு முன்னாடி இருக்கிற விவசாயிகள் என்னுடைய நிலைமை என்ன வரும்? இது வந்து அங்க இருக்கின்ற இது வந்து முதல்ல தமிழக முதல்வர் கூட்டுறவு கடன் சங்கத்தை பற்றி கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக விவசாய சங்க பிரதிநிதிகளை வந்து அழைத்து பேசணும். இதுதான் முக்கியம். அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அதிகாரிகளையும் ஒரு பக்கம் விவசாயிகளை ஒரு பக்கம் வைத்து தமிழக முதல்வர் இவர்கள் சொல்வது என்ன, விவசாயிகள் சொல்வது என்ன, அதிகாரிகள் சொல்வது நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இது இப்ப ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே ஒரு தவறான தகவலை அதிகாரிகள் வந்து தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய வழிகாட்டின் பேர் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணோம்னாங்க. இதுல என்னாச்சு அப்படின்னா, காக்கா உட்கார பணமளம் விழுந்தது அப்படிங்கிற மாதிரி என்னாச்சுன்னா, கரெக்டா இவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே மகாராஷ்டிரா அரசு 36,000 கோடி கடனை வந்து முழுமையா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 56 லட்சம் விவசாயிகள் பயனடைந்தாங்க. அப்படி இருக்கும் போது அங்க 36,000 கோடி கடன் தள்ளுபடி பண்றாங்க. அங்க எத்தனை கோடி வந்து இப்ப தமிழக அரசுக்கு நிதி நிலைமை 13 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதே மாதிரி மகாராஷ்டிரா அரசுக்கு இருக்கு. அதனால வந்து காரணங்களை வந்து விவசாயிகள் மீது இந்த கடனை தள்ளுபடி பண்ணுவதில் அதிகாரிகள் வந்து மிக கடுமையான ஒரு போக்கை வந்து கையாளுறாங்க. இது தமிழக முதல்வர் மீது தவறு கிடையாது, அது ஒரு ஆட்சிக்கு புதியவர், அதனால வந்து அவர்கிட்ட எந்த விதமான தவறும் கிடையாது. அதிகாரிகள் தவறாக தமிழக முதல்வருக்கு தவறான தகவலை வழங்குகிறார்கள் என்பதுதான் இதனுடைய முக்கியமான கருத்து. நான் என்ன நினைக்கிறேன்னா, விவசாயிகள் தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தல, ஆனா அரசு அதிகாரிகள் யாரோ தூண்டி விட்டு தவறான தகவல்களை முதல்வருக்கு தராங்க. கண்டிப்பா அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகள் அனைவருமே எந்த பணியுமே வந்து கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு செய்யவில்லை. அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே பயனுள்ள செயல்பாடுகளை அவர்கள் செய்திருந்தார்கள். இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்ற அரசு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதனுடைய கசப்பான வார்த்தையின் காரணமாகத்தான் இப்ப வந்து அவங்களுக்கு கசக்குது. ஆமா, தமிழக முதல்வருக்கு இப்ப தவறான தரவுகளை வழங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அதுல உண்மை. இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடரில் விஜய் அவர்களும் இவரும் உதயநிதி அவர்களும் பேசிக்கிட்டதுங்கிறது ஒரு பரபரப்பாக பேசப்படுது. இதில் வந்து சட்டசபையினுடைய கண்ணியம் ஏதாவது குறைந்திருக்கிறதா? அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மக்கள் நலன் குறித்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதில் யாருடைய பேச்சு மிகவும் சிறந்ததாக இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி, இருவரும் இன்னும் பக்குவப்பட வேண்டும். 2 பேருமே புதுசு. ஆமா, அதாவது எதிர்கட்சி தலைவரும் அவைக்கு வந்து அவர் முன்னாள் துணை முதல்வர் இருந்தாலும் கூட அவருடைய இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவரும் வந்து இன்னும் வந்து இப்ப என்ன எழுதி வச்சுக்கிட்டு தான் அந்த தரவுகள்லாம் அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தமிழக முதல்வரும் எழுதி வச்சு தான் படிக்கிறாங்க. இருவருமே வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை வந்து பேச வேண்டும். இருவருமே வந்து பக்கத்தாண்ட வீட்டுக்காரர்கள் பிரச்சனைகள் போல சில நேரங்களில் அங்கு
விமர்சிக்கப்படுகிறது, மக்களால் விமர்சிக்கப்படுகிறது. இதையெல்லாம் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பணி, இப்போ வந்து காவிரி பிரச்சனை, விவசாயிகள் கூட்டுறவு பிரச்சனை, பால் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனை, செவிலியர்கள் பிரச்சனை, இப்படி ஆக்கப்பூர்வமான அடித்தட்டு மக்களை வந்து எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், நம்மளுடைய கட்டமைப்பு வந்து தமிழகத்தினுடைய கட்டமைப்புகளை எப்படி உருவாக்க வேண்டும், மீனவர்களுக்கு வந்து இலங்கையில் இருந்து அவ்வப்போது ஆபத்துகள் வருகிறது, இதையெல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நம்ம அங்கே வந்து இந்த சட்டமன்றங்கிறது அது வந்து எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த சட்டமன்றத்தினுடைய புனித நேரத்தை வந்து வீணடிக்காம நம்ம ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யணும். அதை தவிர்த்து எதற்கோ தேவையில்லாமல் விஷயங்களை பேசி அந்த நேரத்தை வீணடித்து நமக்கு மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாம நடக்குது. அதனால எதிர்கட்சிகள் வந்தா தமிழக முதல்வர் சொல்லிட்டு உடனே வெளிநடப்பு செய்யறது, இதெல்லாம் வந்து மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து எதுக்கு அனுப்புனாங்கன்னா தங்களுடைய தொகுதியில குடிநீர் பிரச்சனை இருக்குது, தெருவிளக்கு பிரச்சனை இருக்குது, சாலை வசதிகள் இல்லை, சுகாதாரம் இல்லை, இது மாதிரி இருக்கிற பிரச்சனையை பேசுவதற்காக சட்டமன்றத்திற்கு அனுப்பிடுறாங்க. ஆனா அங்க சட்டமன்றத்துக்கு போன பிற்பாடு அதையெல்லாம் விட்டுட்டு வெவ்வேறு திசைகளில் வந்து அவங்களுடைய கவனங்கள் செலுத்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் சபாநாயகர் வந்து அவர் ஏற்கனவே சபையில வந்து ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தவர், அவர் வந்து அதை பற்றி நன்கு அறியும். அதனால வந்து அவர் முன்னோடியா இருக்கிறதுனால வழி காட்டணும். தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் வந்து விவாதம் நடந்தா கூட அதற்கு பின் அவருடைய அறைக்கு அழைத்து இது போன்று வந்து மக்களுக்காக தான் நம்மளை வந்து மக்கள் வந்து சேவைக்காக தான் நம்மளை அனுப்பியிருக்கிறாங்க, உங்கள் சொந்த வெறுப்புகளை தவிர்த்து இன்னமும் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கிறது அந்த ஓட்டை மையப்படுத்தி தான் பிரச்சனைகள் ஓடுதா வளைஞ்சு மக்கள் மையப்படுத்தி பிரச்சனைகள் ஓடல. உண்மையாலுமே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் பாராட்டக்கூடிய ஒரு உறுப்பினர் யார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தை பற்றியும் மகளிருக்காக இழைக்கப்படும் துன்பங்களை பற்றியும் அவருடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு எவ்வாறு மக்கள் அங்கு சிரமப்படுகிறார் என்பதை மிக ஒரு அற்புதமாக உண்மையிலுமே ஒரு அருமையாக எடுத்துரைத்தார். அவருக்கு உண்மையிலுமே நாம் ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அதை தமிழக முதல்வர் உற்று நோக்கி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட சொன்னாங்க. அது உற்று நோக்கி ரொம்ப திறம்பட அவர் கவனிச்சார். ஒவ்வொரு உறுப்பினரும் அவரை பாடம் கற்றுக்கொண்டு அதன் போல் செயல்பட வேண்டும். அதை தவிர்த்து நீ வந்து இந்த தொகுதியில ஓட்டு இவ்வளவு வாங்கிட்ட, நீ இப்படி தோத்து போயிட்ட, எங்களுடைய ஓட்டு 35%, என்னுடைய ஓட்டு 25%, ஓட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதை பத்தி இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அதை பற்றி நீ எத்தனை பேசினாலும் தமிழக முதல்வர் தான், நீ எதிர்கட்சி தலைவர் தான். அதனால வந்து அதுல எல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. 5 ஆண்டும் பயனுள்ள கருத்தாக மக்களுக்கு பழைய சட்டமன்றங்கள் எல்லாம் இல்லாமல் இது ஒரு ஏற்கனவே அரசு ஆரோக்கியமான விவாதம். ஆமா, தமிழக முதல்வர் ஏற்கனவே நாம் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக தான் 1 ரூபாய் லஞ்சம் வாங்காத என்னுடைய ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு தகுந்தாற் போல் அதிகாரிகள் நடக்க வேண்டும். தமிழக முதல்வருக்கு இருக்கின்ற எதிர்கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதை தவிர்த்து பழைய என்ன நிலைமை இருக்குது அதே மாதிரிதான் சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போக வேண்டியது. எந்திரிச்சு போகிறதுனால வந்து சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்வதால் எந்த விதமான தீர்வும் கிடைக்க போறதில்லை. அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா இன்னும் எளிதாக சட்டத்தை ஏற்றுவார்கள், கேள்வி கேட்க முடியாது, மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை தமிழக அரசுக்கு எடுத்து சொல்ல முடியாது. ஆரோக்கியமான எதிர்கட்சி. இப்ப நாடாளுமன்றத்துல வந்து அதிகப்படியான வெளிநடப்பு செய்ய மாட்டாங்க. டெல்லியெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநடப்பு பாராளுமன்றம் மட்டும் ராஜ்யசபா இஷ்யூவோட முடிச்சு திரும்ப உள்ள வந்துருவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது போய் வேற வேலையை பார்க்கும் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்காக அங்க அனுப்புறாங்க? தங்களுடைய தொகுதி பிரச்சனையை சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய விவாதம் வரும், அப்பொழுது தெரியப்படுத்த வேண்டும், முதல்வர்கிட்ட தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உயர் அதிகாரிகள் வந்து அவங்க வந்து அவங்க என்னென்ன சொல்றாங்கிறது வந்து பாயிண்ட்ல நோட் பண்ணுவாங்க. அதுவெல்லாம் அந்த விவாதத்தில் கலந்து கொள்ளாம உடனே வெளிநடப்பு பண்ணிட்டு எதுக்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டி போடுறாங்க? பிரயோஜனம் இல்லை. அதனால மக்கள் பிரதிநிதி இதுல வந்து சட்டமன்ற தலைவர் வந்து மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வந்து நம்மளுடைய விவாதங்களுக்கு உறுப்பினர்களுக்கு வந்து இது மாதிரி வெளிநடப்பு செய்யும் பொழுதோ தொடர்ந்து ஒரு 3 முறை வந்து வெளிநடப்பு செஞ்சா அதுக்கு வந்து சட்டமன்றத்திற்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைந்தபட்ச சம்பளமோ அந்த ஊதியத்தை கட் பண்றதோ இது மாதிரி எதையோ ஒரு நடவடிக்கை இருக்கணும். இப்ப வந்து சம்பளத்தையும் வாங்கிக்க வேண்டியது, சட்டமன்றத்துல இருந்து வெளியும் போயிட வேண்டியது. எதுக்காக அப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கிறாங்க? அதாவது சலுகைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறாங்க, கடமை செய்யறது இல்லை. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் எப்படி சம்பளம் கொடுக்கிறார்களோ அதே மாதிரி அவங்களுக்கு 5 ஆண்டு அரசாங்கம் சலுகைகளும் இருக்கு, சம்பளம் வழங்குறாங்க. காருக்கு தேவையான டீசல் பெட்ரோலுக்கு தேவையான அளவு இது எல்லாமே சலுகைகள் செய்யறாங்க. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் செயல்படுகிறது. அவர்கள் அனைத்து உறுப்பினர்களும் அந்த சட்டமன்றத்திற்கு வருகிறார்கள் என்பது இல்லை. வரணும். சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் காலை 10 மணி முதல் 1 மணி வரை
ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அலுவலகத்தில் பணியாற்றணும், பொதுமக்கள்கிட்ட மனுக்களை வாங்கணும். 1 மணிக்கு மேல 2 மணி 3 மணி வரை உணவு இடைவேளைக்கு பிறகு 4 மணி முதல் குறைந்தது ஒரு 6 மணி வரை அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் சென்று பள்ளிக்கூடம், சத்துணவு மையங்கள், நம்மளுடைய பஞ்சாயத்து அலுவலகம், ஒவ்வொரு நிர்வாகம் சரியா இயங்குதா ஆமா அப்படின்னு கிராம நிர்வாக அலுவலகத்துல வந்து இப்ப கிராம நிர்வாக அலுவலகத்துல நிறைய பேர் வந்து குறித்த நேரத்துக்கு அந்த அலுவலகத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. கூட்டுறவு வங்கியில விவசாயிகள் கடன் முறையாக கொடுக்குறாங்களா, சுகாதார நிலையம் மையம் வந்து அங்க செவிலியர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து அந்த தொகுதியில போய் அனைத்து இடங்களிலுமே ஆய்வு செய்யணும். மரக்கன்றுகள் 100 நாள் வேலை வாய்ப்பு தேடுதல மரக்கன்றுலாம் நட்டு பராமரிக்கிறாங்க, அதெல்லாம் பராமரிக்கிறாங்களா, அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல கணினி வந்து ஒழுங்கா செயல்படுது, அங்கிருந்தே தமிழக முதல்வருக்குலாம் மனு அனுப்புற மாதிரி எல்லாம் ஏற்பாடுகள் திட்டங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்ப எந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்கிறதுல இல்ல. பஸ் வந்து தனியார் நிறுவன பஸ்லயுமே நிறைய அந்த பஸ் ரூட்ல நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி அந்த பஸ்லாம் ஒழுங்கா இயக்கப்படல. சந்தைக்கு வந்து இப்ப பொதுவா காய்கறி கொண்டு வர சந்தையில வந்து அந்த சந்தை குத்தகதாரர் எடுத்த ரேட்டை விட அதிகமா ரேட் போட்டிருக்கிறாங்க. அதையா வந்து இது மாதிரி அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பொதுமக்களா இது மாதிரி எல்லா இடத்துக்குமே போனா தமிழக முதல்வருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இருக்கிற ஏதோ தேர்ந்தெடுத்தான் சட்டமன்றத்துக்கு போனா வெளிநடப்பு செஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பொதுமக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினரை தேட வேண்டியதா இருக்குது, அமைச்சர் பெருமக்களை தேட வேண்டியதா இருக்குது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு உத்தரவிட வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்துல சட்டமன்ற கூட்டத்தோட நடவடிக்கை இல்லாத இடத்துல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரோட அந்த அலுவலகத்துக்கு சென்று மனு வாங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், கூட்டத்துல கலந்துக்கணும். அதே மாதிரி விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடக்குது. கம்பல்சரி தமிழக முதல்வர் இந்த பணியை உத்தரவிடணும். அப்பதான் வந்து அதிகாரிகள் வந்து பொதுமக்கள் கொடுக்குற மனு மீது அதிகாரிகள்லாம் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா, இல்ல வெறும் பேப்பர்ல வந்து சொல்றது ஒழுங்கா எழுதி பேப்பர் பேருக்கு மட்டும் ஒரு கடிதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கறது எல்லாமே தமிழக முதல்வருக்கு தகவல் கொடுக்கறது எதுவா இருக்கும். அதை தவிர்த்து எந்த பணியுமே இல்லாம வந்து ஏதோ பேருக்கு போனா சட்டமன்றத்தை நீக்கினா சாத்திட்டு அவங்க பாட்டு போயிடறாங்க. இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார், மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் என்பது மக்களுக்கும் தெரியாம போயிடுது, யாருக்குமே தெரியாம போயிடுது. இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் கருதி மாற்ற வேண்டும். இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அலுவலகத்தில் 10 மணிக்கு மனு வாங்குறாருன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, பொதுமக்கள் வந்து தங்களுடைய குறைகள் நேரா அரசு அலுவலகம் போக மாட்டாங்க, நேரா மக்கள் பிரதிநிதி தான் போவாங்க. அந்த மனுவை வாங்கி 2 மணிக்கு மேல் உதவியாளர் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்ப வேண்டும், சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பலாம். நேரடியாக ஒவ்வொரு மனுவும் தமிழக முதல்வருடைய அலுவலகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பெற்ற மனுவை அவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கடிதத்தையும் இணைத்து அவருக்கு அவங்க தமிழக முதல்வருக்கு அனுப்பிடணும். அப்ப வந்து நேரடியா இந்த பணி செய்யலைன்னா அங்கிருந்து முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி நிறைய நடைமுறைகளை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மாற்றினால் தமிழகம் இன்னும் வளர்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கு கண்டிப்பாக. அதை வந்து இவங்க கொஞ்சம் சிரமம் எடுத்து ஆமா ஒவ்வொரு இப்ப ஒண்ணும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம மத்திய அரசு பாஸ்போர்ட்